எனக்கு வந்து அதாவது நான் தீர்வு சொல்லிட்டேன். பிரச்சனை அவர் மாமன் இவருக்கு சொல்லிட்டாரு. அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றது நான் பார்த்துட்டேன். பார்த்து அதை செஞ்சா சரியா போயிடுமா அப்படின்னு இப்ப கேட்கிறேன். சரி, அதை செஞ்சா சரியா போயிடும்னு அவரே அதுல இறங்கி இப்ப சொல்லுவாரு. சரி. அதுக்கப்புறம் குலதெய்வமும் குலதெய்வமும் மாமண்டி கருப்பு தான். நீ நேரம் அங்க போய் ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு வரும். சரி. அவருக்கு ஒரு துண்டு எடுத்து ஒரு மாலை எடுத்து போட்டு எல்லாம் சேர்த்தாலும் ஒரு 5000 10,000 ஆக போறது இல்ல. எல்லாம் உனக்கு வளர்ச்சிக்கு வரும். பண்ணிடுவோம். அதனாலதான் உன்னை போட்டு அமைக்கிட்டே இருக்கு. இது தெரியாம எத்தனை கோயிலுக்கு போனதும் எங்க சுத்தினாலும் அது வராது. நானா பேசல. சாமி சாமி. ஆமா, அவ்வளவுதான். பாப்பா என்ன இருக்கு என்ன இருக்கு வாடா பாப்பா. இப்ப நான் வந்து ஏறி நான் பிடிச்சிக்கிறேன். ஏறிங்க பழிக்கிறாம தண்ணியா இருக்குதா கொஞ்சம் பிடிக்கணும். ஒரு நாள் நிறைய வச்சுட்டேன். முன்னாடி கை வச்சுக்க மாத்தி வச்சுக்க. முன்னாடி இருக்கவனா இருங்க. நான் சொல்லவே இல்லை, கோரிக்கை சொல்லவே இல்லை. நீல பிடிச்சிக்க நீ பிடிச்சிக்கா சுத்தாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா மாமண்டி கருப்பு இறங்கி இப்ப இவனுக்கு பார்த்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சோழி போட்டு கேட்டேன். அதை நான் நீங்க சொன்னதை கேட்டதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதை செஞ்சா உனக்கு இது சரியா போயிடும். நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சாங்கன்னா அந்த கோயில்ல போய் பண்ணாங்கன்னா சரியா போயிடும்னா நீ வலது பக்கம் சுத்துங்க. சுத்தி சரியா போயிடும் சொல்லுங்க. அப்பயும் இது சரியா போகாது, நான் சொன்னது தவறுனா இடது பக்கம் சுத்துங்க. வாங்க வேகமா வந்து சொல்லுங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணுன்றது நீங்க தான் தீர்வு சொல்லணும். நான் சொன்னதை சரியாயிடும்னா அவனை அதை செய்ய சொல்றேன். நான் சும்மா சொல்லலை, உங்களோட சக்தியால தான் சொன்னேன். அதை ஏற்றுக்கிட்டு அந்த செய்வனை விளக்கி விடுவீங்கன்னா அந்த பில்லி சின்ன போய்க்கு விடுங்கன்னா வலது பக்கம் சுற்றி எனக்கு உத்தரவு விடுங்க. வாங்க உத்தரவு. சந்தோஷம் போதுமாப்பா. அவங்க தான் செய்வனை இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு தீர்வு அவங்க சொல்லிட்டாங்க. நீ செஞ்சீங்கன்னா சரியா போயிடும்னு உத்தரவு கொடுக்குறாங்க. அதை எடு. நீ செஞ்சீங்கன்னா அதோட சரியா போய் குடும்பம் நல்லா இருக்கும்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க. சரி வாங்க வேகமா வாங்க ஐயா, வேகமா வாங்க 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 வேகமா. சரி இப்ப நீங்க வலது பக்கமாவே சுத்தி உத்தரவு கொடுத்துருக்கீங்க. அது செஞ்சா சரியா போயிடுன்றது உங்க தீர்ப்பை நான் வந்து குறை சொல்லல. ஒரு வாட்டி அது செஞ்சா சரியா போயிடும். இடது பக்கமும் சுத்தி எனக்கு உத்தரவு கொடுங்க. சந்தோஷம் ஐயா மாமண்டி ஐயா. என்ன சொன்னாலும் குழந்தை மாதிரி கேட்குறீங்களே. 7 ஜென்மத்துக்கும் நான் உங்களுக்கு அடிமையா இருப்பேன். எவ்வளவு வேகமா சுத்துறீங்க போதுமா? சந்தோஷமா? வாங்க ஐயா நேரா வாங்க ஐயா நேரா வாங்க ஐயா நேரா வாங்க. இப்ப இதெல்லாம் செஞ்சா நல்லபடியா அந்த குடும்பம் ஆயிடும். தொழில் விருத்திக்கு வந்துடும். குடும்பம் குழந்தை குட்டி நல்லா இருக்கும்னா அப்படியே தாளாட்டு காட்டி ஆட்டி காட்டு. தள்ளி விட்டுறாம இந்த பக்கம் நல்லா இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் நல்லா கொஞ்சம் ஆட்டுங்க. நல்லா ஆட்டுறீங்களே, நல்லா ஆட்டுங்க. சந்தோஷம் சந்தோஷம். அப்படி லைட்டா அப்படியே தாளாட்டுங்க. இப்படி ஒரே பக்கம் சாய்க்கிறீங்க. இந்த மாதிரிங்க